Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்குள்ள வீடியோவில் திண்டுக்கல் ஃபேமஸ் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிரியாணி வெரைட்டிஸ்லேயே இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்க்குற பொருட்களோட அளவு என்னெல்லாம் பொருட்கள் சேர்க்குறேங்கிற இதெல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்கள் அடி போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த 2 ஸ்டெப்பு தான் மற்ற பிரியாணி வகைகளில் இருந்து நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணியை வேறுபடுத்தி காட்டுறது. அப்போது அந்த ஸ்டெப் 1 பண்ணுறதுக்காக சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 6 ஏலக்காய், 10 கிராம்பு, ஜாதி பத்திரி 1, ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு, நட்சத்திர சோம்பு 1, 3 பட்டை, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் கூட மிஸ் பண்ணிட்டேன், அதாவது கல்பாசி இருந்தனா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட வாசனை போகாமல் இருக்கிறதுக்காக இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக ஸ்டெப் 2 பண்ணுறதுக்காக ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, 10 முந்திரி பருப்பு, அடுத்ததாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதனால் அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் செப்பரேட்டாக சேர்க்குறீங்கன்னா பூண்டு 80 கிராம், இஞ்சி 80 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இனி நம்ம பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு இதுக்கு தேவையான அரிசியை வந்து ஊற போட்டுருங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதனால தான் அதை எனக்கு செப்பரேட்டாக காட்டலை. அதே மாதிரி சிக்கன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்க்கணும். அதுதான் நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணியோட ட்ரெடிஷ்னல் மெத்தடு. அது கடலை எண்ணெய் சேர்த்தா தான் கரெக்டாக அந்த டேஸ்ட் வரும். என்கிட்ட இப்போ கடலை எண்ணெய் இல்லை, அதனால் நான் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெய் நெய் சேர்க்குறதுல வந்து இந்த அளவை வந்து நீங்கள் மாற்றாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். இதிலேருந்து தேவைப்பட்டால் நீங்கள் கூட்டுங்களே தவிர குறைக்காதீங்க. கண்டிப்பாக 1 கிலோ பிரியாணி பண்ணும்போது இவ்வளோ வேணும். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாயை வந்து சேர்த்து 2 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தா வெங்காயம், பூண்டு, இஞ்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஃப்ளேம் மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் ஆச்சும், 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அதை அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நம்ம சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும். அடுத்ததாக இதில் சேர்க்க வேண்டிய மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. நான் இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம வெங்காயம்லாம் அரைக்கும் போது கூடவே 2 அல்லது 3 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். சேர்த்திங்கன்னா இங்கே இப்போ நம்ம சேர்க்குற இந்த மிளகுத்தூளோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். நான் செகண்ட் ஸ்டெப்பில் சேர்க்காததுனால தான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போதும். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு அதிக புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த பொருட்களோட அளவு எல்லாமே 1 கிலோ அரிசி, அதாவது ஒரு 8 பேரெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்குள்ள ஒரு அளவு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆல்ரெடி நம்ம மசாலா பீஸில் வந்து நல்ல ஒரு வாட்டி புரட்டி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸையும் வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்க்கும்போது சிக்கனில் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நீட்டாக நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க. திரும்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்குமாச்சும் இந்த சிக்கன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க.
சிக்கன் வேகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் நல்லா வடிகட்டி தான் இதில் சிக்கன் சேர்த்துருக்கிறேன். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் வேகும்போது அதிலிருந்தே தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியே போதும். இல்லை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் சேர்க்க போகிற அரிசியோட அளவு, அதாவது 1 கிலோ அரிசி, அதை வந்து கப்பில் அளந்து எடுக்கும்போது எனக்கு 5 கப் இருந்துச்சு. 5 கப்புன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சு பார்த்தா 10 கப்பு தண்ணி. அந்த 10 கப்பு தண்ணியிலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை கப் இல்லைன்னா 1 கப் அளவுக்கு இந்த சிக்கனில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விடுறேன். அடிக்கடி எடுத்து லைட்டாக அடி பிடிக்காதவாறு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் போட்டு குக் பண்ணேன். இப்போது ஒரு சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இதில் ஓரளவு நல்லா தண்ணி இருக்குது. இதெல்லாமே சிக்கன்லேருந்து ஊறின தண்ணி தான், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ அடுத்ததாக நம்ம அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிலோ அரிசிக்கு, அதாவது அதை அளந்து பார்க்கும்போது எனக்கு 5 கப் இருந்துச்சு. 5 கப் அரிசிக்கு 10 கப்பு தண்ணி, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக நிற்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அரிசியை சேர்க்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் பஸ்மதி அரிசி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன ரைஸ், அதாவது ஜீரக சாலான்னு சொல்லுவாங்க, ஜீரக சம்பா ரைஸ்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி தான் இதில் சேர்க்கணும். அதுதான் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். அது மட்டும் இல்லை, அரிசியை எப்போவுமே அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற போடாதீங்க. ஊற போட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். நம்ம இதை வந்து லைட்டாக அடிக்கடி கிளறி விடும்போதெல்லாம் அரிசி ரொம்ப உடஞ்சி போயிட்டுனா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பிரியாணி. அதனால் அரை மணி நேரமே அதுக்கு வந்து அதிகபட்ச டைம். ஆனால் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற போடணும். ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து அது நல்லா வற்றுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப போட்டு கிளறாதீங்க. ஏன்னா இந்த அரிசி எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே வற்றி வந்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் இதை வந்து வேக விடுங்க. சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. தண்ணி எல்லாமே நீட்டாக வற்றி, அரிசி எதுவுமே உடஞ்சி போகலை, நல்லா தான் இருக்குது எல்லாமே. அதே நேரம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். இப்போது நல்லா ஆறும்போது இன்னும் நல்லா உதிரியாக வரும். அது மட்டும் இல்லை, அரிசி வந்து நல்லா வேகவும் செய்திருக்கு. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் வந்து திரும்ப இதே சூட்டில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி வெரைட்டிலே இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக எனக்கு தோணுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்குறேன். இது வந்து 8 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 6 பெரியவங்களுக்கும் 4 சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ 8 பெரியவங்க சாப்பிட்டா இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியோட ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நல்ல டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபிஸ் இன்னும் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தட் பை, டேக் கேர்.